ஒரு புத்தகம் இத்தனை மாற்றங்களை தருமா? ஒரு சின்ன திருத்தம் ஒரு நல்ல புத்தகம் இத்தனை மாற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல மேற்களுடைய அறிவுரைகள் கூட புத்தகங்களை தேடி தேடி படியுங்கள் அப்படிங்கிறது தான். புத்தக வாசிப்பின் அவசியத்தை எங்க அண்ணா வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு மூலம் அறியலாம். அண்ணா முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல அவரோட தொண்டையில புற்றுநோய் ஏற்பட்டு அதற்கு சிகிச்சை பெற அமெரிக்கா மருத்துவமனையில சேர்க்கப்படுறாரு. மில்லர்ங்கிற மருத்துவரோட தலைமையில அறுவை சிகிச்சையும் ஏற்பாடு செய்யப்படுது. ஆனா அண்ணாவோ அந்த அறுவை சிகிச்சையை 2 நாளைக்கு பிறகு செய்யுமாறு டாக்டர் மில்லர் கிட்ட கேக்குறாங்க. டாக்டரும் சரின்னு ஒப்புக்கொள்றாரு. ஆனா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணாவும் காரணம் சொல்றாரு. அதை கேட்ட டாக்டர் ஆச்சரியமா அண்ணாவை பாக்குறாங்க. அண்ணா சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த புத்தகத்தை முழுமையா படிக்க இன்னும் 2 நாள் ஆகும். அதனால அந்த அறுவை சிகிச்சையை 2 நாளுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதேபடி 2 நாட்களுக்கு அப்புறம் தான் அந்த அறுவை சிகிச்சையும் செஞ்சிருக்கிறாங்க.